இனிமே நீ வீட்ல வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஏ லக்ஷ்மி, வெறும் கழுத்தோட இருக்க கூடாது. தங்கவேலுக்கு உடம்பெல்லாம் சரியா போச்சு, டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டு இருக்காங்க. சரிங்க. அதான் இப்ப அன்னைக்கு தெரிஞ்சு போச்சே. அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்களா? உங்க அன்னைக்கு மட்டும் தெரியல, இப்போ இந்த ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சுல. இனிமே அவங்களால அந்த குழந்தை எதுவுமே பண்ண முடியாது. இத பாரு லக்ஷ்மி, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த உடனே நீ போய் அர்ஜுனை கூட்டிட்டு வந்துரு. ஏன் அர்ஜுன் இனிமே இங்க தான் இருப்பான். என்ன ஹாஸ்பிட்டல்ல நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மருந்தும் கூட நீ ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது. ஏன் நிக்கிற? போய் ஆரத்தி எடுத்துட்டு வா போ. தேனு, இப்போ அதெல்லாம் எதுக்கு? எதுவும் பேசாதன்னு சொன்னனா இல்லையா? நான் உன்கிட்ட தானே பேசுறேன். என்கிட்ட கூட நீ எதுவும் பேசக்கூடாது. நெல்லு. ஐயோ, என்ன அனு? இருங்க இருங்க. அக்கா, தங்கவேலு, ஒரு புள்ள யமனை போய் பார்த்துட்டு வந்திருக்கு. அத பார்க்க ஹாஸ்பிட்டல் வர இந்த வீட்ல ஒரு நாதி இல்ல. என் புருஷன் போயிட்டா பாதிக்கப்படுறது யாரு? நான் தானே. உங்களுக்காவது ஒரு புள்ள போனா இன்னொரு புள்ள இருக்காங்க, எனக்கு அப்படியா? என் புருஷனை நான் தானே பார்த்தாகணும். ஏன் தேன்மொழி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? தங்கவேலு, இப்ப எப்படி இருக்கு? நீங்க பாருங்க, அவர்கிட்ட எதுவும் பேசாதீங்க. அவர் எதுவும் பேசக்கூடாதுன்னு கண்டிஷனா டாக்டர் சொல்லிட்டாரு. ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுமாமே. ஏங்க நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. நீ போங்க, டாக்டர் சொல்லிருக்காருல்ல, போங்க. மாமா மன்னிச்சிருங்க மாமா. எப்படி இருக்கீங்க? எங்க எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல. என்னம்மா லட்சுமி, அவர் உடம்பா அது அப்படியே தான் இருக்குது. டாக்டர் கூட ஒரு வாரம் இருந்து கூட்டிட்டு போக சொன்னாங்க. ஆனா நீதான் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கல, அந்த நேரத்துல நாங்க இங்க இல்லனா தப்பாயிடும்ல. அதான் அவசர அவசரமா டிஸ்சார்ஜ் பண்ணி அவரை கூட்டிட்டு வந்தேன். அவரால ரொம்ப நேரம் நிக்க முடியாது, பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு டாக்டர். எங்க நீங்க போங்க, டாக்டர் சொன்னாருல்ல உடம்பு சரியாகல, போங்க. அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா, கோர்ட்ல நீங்க லக்ஷ்மி சொன்னது பொய்ன்னு அவ்வளவு வாதாடுனீங்க. ஆமாமா, டாக்டர் அம்மாவும் அதுதானே தம்பி சொன்னாங்க. ஆனா கடைசியில் என்னாச்சு? லக்ஷ்மி சொன்னது நிஜம் நிரூபிச்சிட்டாங்கல்ல. இத பாரு வெற்றி, போய் ரொம்ப நாளைக்கு நிக்காது. அண்ணி, நான் அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். தம்பி, அவரால பதில் சொல்ல முடியாதுப்பா. பேசக்கூடாதுன்னு டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. பேசுனா என் வீட்டுக்காரர் மறுபடியும் பார்க்க முடியாதா? நான் என்ன கதையா பேச போறேன் அண்ணி? உண்மையா பொய்யா நான் கேட்க போறது அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை தான், அதுவே அவருக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த கஷ்டம் ஐயோ என் வீட்டுக்கார உயிரை குடிச்சாலும் குடிச்சிரும். எங்க உங்களை படுத்து ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன், போங்க. இங்கே நின்னுட்டு இருந்தா அப்புறம் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் உங்ககிட்ட பேச்சு கொடுப்பாங்க. நீங்க கஷ்டப்பட்டு அதுக்கு பதில் சொல்லுவீங்க. அப்புறம் உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகும்? போங்க, போய் படுங்க, போங்க. அண்ணி போகட்டும், அதுக்கு முன்னால சொல்லிட்டு போகட்டும் அண்ணி. ஏன்பா, என் புருஷ செத்தாலும் பரவாயில்லன்னு இப்படி கேக்குறியே?
அவர் முழுசா குணமாகட்டுமே, அப்புறம் நானே உன் கேள்விக்கு பதில் சொல்றேன். ஏன் நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நானா பிடிவாதம் பிடிக்கிறேன்? நீதான் இப்ப பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிற வெற்றி. அண்ணி, இத்தனை நாளா சொல்லாம மறைச்சு வச்சிருக்கிறது இப்ப ஓரளவு தெரிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் தான். அது அண்ணன் வாயாலேயே சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாமே இதை பத்தி பேசணும். சொல்லுங்க, லக்ஷ்மி சொன்னது உண்மையா, இல்ல நீங்க சொன்னது உண்மையா, இல்ல டாக்டர் சொன்னது உண்மையா? லட்சுமி சொன்னதுதான் உண்மை. குழந்தைய நாங்க 2 பேரும் முடிவெடுத்து தான் மாத்தணும். இத யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம்னு நாங்க சத்தியம் பண்ணிக்கிட்டோம். ஆனா அவன் நெருக்கடியில சொல்லிட்டா. ஐயோ டேய், நான் தப்பா சொல்லடா. இது போதும்ண்ண, எனக்கு இது போதும். இவ்வளவு நாளா நானும் என் லக்ஷ்மியும் உங்க குழந்தைய வச்சுக்கிட்டு மத்தவங்களோட கிண்டலுக்கும் கேலிக்கும் ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளானோம். இனிமே நாங்க எங்க குழந்தைய வச்சுக்கிறோம், நீங்க உங்க குழந்தைய வச்சுக்கோங்க. பாவம் அண்ணி, அவங்க குழந்தைய அவங்களே கேவலமா பேசினாங்க, மோசமா நடத்தினாங்க. அந்த குழந்தை தான் குழந்தைன்னு தெரிஞ்சிருந்தா அப்படி பண்ணிருப்பாங்களா? நல்ல வேளை இப்பவாவது தெரிஞ்சது. அவங்க தெரியாம செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் செய்யறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க கேலியா பேசின குழந்தைய அவங்கள வச்சு வளர்க்கட்டும். இல்ல இல்ல, அமர் ஏன் குழந்தை இல்ல, அர்ஜுன் தான் ஏன் குழந்தை. அண்ணி, அந்த எண்ணத்தை நீங்க மறந்துடணும். நடந்தத ஒரு கெட்ட கனவா நீங்க நினைக்கணும். இல்ல, அதெல்லாம் என்னால முடியாது. நான் என் குழந்தை யாருக்கும் தரமாட்டேன். அர்ஜுன் தான் என்னோட குழந்தை, நான் தரமாட்டேன். அண்ணி, கோர்ட்ல தீர்ப்பு சொல்ற முன்னாடி வரைக்கும் அது உங்க குழந்தை தான். இனிமே அர்ஜுன் எங்க குழந்தை. அதனால நீங்க அமரை எடுத்துக்கிட்டு அர்ஜுனை என்கிட்ட கொடுங்க. முடியாது முடியாது முடியாது, நான் குழந்தைய தரமாட்டேன். இது பாருங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்க. நாங்க தான் இது வரைக்கும் ஏமாறணும், இனி நாங்க ஏமாற தயாரா இல்ல. என் அர்ஜுனை கொடுங்க. இல்ல, நான் இதை ஒத்துக்க மாட்டேன். இது வரைக்கும் நடந்தது லக்ஷ்மியும் அண்ணனும் சேர்ந்து விளையாடின விளையாட்டு. அந்த ஆட்டம் முடிஞ்சிருச்சு. இனிமே அவங்க குழந்தையோட அவங்க வாழ்க்கையை நடத்தணும். அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம குழந்தைகளுக்கும் நல்லது. அர்ஜுனை கொடுங்க அண்ணி. எனக்கு அமர் வேண்டாம். எனக்கு வேண்டாம், பரவாயில்ல. இவன் கூட சேர்ந்து அவனையும் வளர்க்கிறோம். அதுக்காக அர்ஜுனை கொடுக்க மாட்டோம். அர்ஜுனை கொடுங்க. நான் தர மாட்டேன். அர்ஜுன் ஏன் குழந்தை, அமர் எனக்கு வேண்டாம். அண்ணி, அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. நான் தர மாட்டேன். ஏன் புள்ள இது, நான் உன்னை தொட விட மாட்டேன். இது ஏன் புள்ள. கொடுங்கற சொல்றேன். கொடுங்க. ஐயோ, என் புள்ளைய கொடு. ஐயோ, சொல்றது குறையுமா? கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இரு. அர்ஜுன் இங்க பாருமா, என் புள்ள இல்ல. இது பாரு, என் புள்ள கொஞ்ச நேரம் வெச்சு கொடுத்துருவான். நான் சொல்றேன் தேன்மொழி, அவன் கொஞ்ச நேரம் வெச்சு அவன் கண்டிப்பா கொடுத்துருவாமா. தேன்மொழி, சொன்ன கேளுமா. அர்ஜுன் நம்ம பையன் இல்ல, சொல்றது புரிஞ்சுக்கமா. எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன ஏமாத்திட்டு இப்ப நல்ல மாதிரி பேசுறியா? எப்படியா மனசு வந்துச்சு? நீ பேசுற பேசாம இருக்கீங்களா? கொஞ்சம் அமைதியா இருக்க. உடம்பு சரியாத இருக்கா அவரு. யாரும் பேசாதீங்க. போச்சு போச்சு, என் புள்ளைய புடிக்கிட்டா. என் புள்ளைய புடிக்கிட்டா. புடிக்கிட்டாமா. ஐயோ, என் புள்ளைய புடிக்கிட்டானே. எல்லாரும் திட்டம் போட்டு பழி வாங்கிருக்கீங்க.
இல்ல நீங்க எல்லாரும் வேணும்னே என் குழந்தைய கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க. கூட்டிட்டு போங்க. சமாதானப்படுத்துங்க. அத்தை நீங்க போங்க அத்தை. நீங்க போங்க அத்தை. வாங்க. அம்மா தங்கம் செல்லம் தேனு அழுவாதடா. அம்மாடி அம்மாடி எழுந்துரு தேனு குட்டி, எழுந்துருமா. அம்மாடி எழுந்துடுறா செல்லம். ஐயோ அம்மா தேனு அழுவாதடா. இப்படி நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்ததானம்மா. எப்பமா எப்ப நாம எதிர்பார்த்தோம்? கோர்ட்ல தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டதும் அதுக்கு முன்னால இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதே நமக்கு தெரியாதடி. நமக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்குமே தெரியாது. ஆமா தேனு, அவங்க 2 பேரும் சேர்ந்து மறைச்சிட்டாங்களே. இல்லம்மா, அவங்க நம்ம கிட்ட இருந்து எதையுமே மறைக்கலம்மா. இல்லாத ஒண்ணு இருக்கிறதா காமிச்சிருக்காங்க. இல்லாத ஒண்ணா? என்னடி சொல்ற? ஆமாம்மா, அர்ஜுன ஏன் குழந்தைதான், ஊனமானது அவ குழந்தை. அப்படிதாண்டி நம்ம இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதான் இல்லன்னு சொல்லிட்டாங்களே. சொல்றத மட்டும் கேளு, குறுக்க குறுக்க பேசக்கூடாது. சரிடி சரி. இவங்க எல்லாருமா சேர்ந்து என்கிட்ட நாடகம் ஆடுறாங்க. எனக்கும் லக்ஷ்மிக்கும் பிரசவம் பார்த்த டாக்டர் கோர்ட்ல வந்து என்ன சொன்னாங்க? அது குழந்தைலாம் மாறல, யாரும் மாத்தலன்னு சொன்னாங்க. சொன்னாங்கல்ல, லக்ஷ்மி சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொன்னாங்கல்ல. ஆனா அந்த நாசமா போற ஜட்ஜு குழந்தை லக்ஷ்மி இது அவ சொன்னதெல்லாம் உண்மைன்னு ரிலீஸ் பண்ணாருன்னா என்னம்மா அர்த்தம்? அந்த ஜட்ஜையே விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஏய் இருக்கலாம்டி. இருக்கலாம் இல்ல, இருக்கு. தேனு, இவ்ளோ நாளா இவ லட்சுமி இல்ல ஜான்சி ஜான்சின்னு சொன்ன இவங்க அந்த ஜட்ஜு லட்சுமின்னு சொன்னதும் கூட்டு வந்துட்டாங்களே. இவங்களையுமா அவ விலை கொடுத்து வாங்கிருப்பா? இவளை எப்படி ஒத்துக்கிட்டாங்க, ஏன் இவளை கூட்டிட்டு வந்தாங்கன்னு எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு என் புள்ளைய பத்தி தான் கவலை. என் புள்ள எனக்கு வேணும், என் புள்ள எனக்கு வேணும். அம்மா, அர்ஜுன் தான் என் புள்ள. ஐயோ, அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. கடவுளே, அம்மா, என் புள்ள போடா. இல்ல, எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு என் குழந்தைய இங்க பாருமா, எல்லாருமா சேர்ந்து என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களே, புடிக்கிட்டாங்க பாத்தியா? இல்ல, எனக்கு என் புள்ள வேணும். அதத்தான் அந்த பொண்டாட்டி தாசன் வெற்றி அவன் புள்ளன புடிங்கிட்டு போயிட்டானம்மா. நான் என்னடி பண்ணுவேன்? அர்ஜுன் ஏன் புள்ள, அவ புள்ள கிடையாது. இது பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. அம்மா, எப்படியாவது என் புள்ளைய கிட்ட கொண்டு வந்துருமா. எனக்கு என் புள்ள வேணும். அர்ஜுன் இல்லனா நான் செத்துருவேன். அர்ஜுன் எனக்கு வேணும், இல்ல நான் செத்துருவேன். என் புள்ள எனக்கு வேணுமா. என் புள்ளைய எடுத்துட்டு வந்துரு.
போட சொல்றல. ஐயோ நான் என்ன ஏன் பண்ணுவேன்? நிக்கிற? போயா. போறேன் போறேன். போ. ஆஹா, பெத்தவனா, இத்தனை வருஷம் வளர்த்தவனா, ஒரு நிமிஷத்துல அவ கொண்டு போக பாக்குறா. அடியே, உன் புருஷனை தூண்டி விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி அப்படியே நிக்கிறல. உனக்கு வைக்கிறண்டி நாப்பு. நீ அலறி அடிச்சுக்கிட்டு ஐயோ அம்மானு ஓடுறியா இல்லையான்னு பாக்குறேன்டி. என் புள்ள என் கைக்கு வரட்டும், என் அர்ஜுன் வரட்டும். என் புள்ளைய வச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறான் இல்லையான்னு பாருடி. ஆஹா, முழு புள்ளைய நீ தூக்கிக்கிட்டு முக்கா புள்ளைய என்கிட்ட கொடுக்க பாக்குறியா? பாக்குறேன்டி, பாக்குறேன்டி. என் புள்ளைய நான் உனக்கு விட்டே கொடுக்க மாட்டேன். தரமாட்டேன். அர்ஜுன் ஏன் புள்ள, நான் எப்படி கொடுக்க முடியும்? அர்ஜுன் ஏன் புள்ள. நான் தான் அர்ஜுனோட அம்மா. நான் தான் அவ அம்மா. என் புள்ள எனக்கு வேணும். நான் என் புள்ளைய யாருக்கும் தரமாட்டேன். அது எப்படி? என் புள்ளைய அவங்க தூக்கிப்பாங்களா? முடியாது. யார் வந்தாலும் என் புள்ளைய நான் தரமாட்டேன். அர்ஜுன் என் புள்ள. நான் தரமாட்டேன். என் புள்ளைய நான் யாருக்கும் தரமாட்டேன். பார்க்கலாம். கேட்ச் போடு. அமர் அம்மாட்ட போடு. எனக்கு போடணுமா? கேட்ச் போடு. அண்ணா கூட. லட்சுமி வாங்கம்மா. 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்களா? சண்டை குண்டை எதுவும் போட்டுக்கலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்படித்தாமா இருக்கணும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒத்துமையா இருக்கணும். என்னத்தம்மா வாரிக்கிட்டு போக போறோம்? இருக்கிற வரைக்கும் ஒத்துமையா இருந்துட்டு சந்தோஷமா போக வேண்டியதுதான். கரெக்ட் தான்மா. ஏமா லட்சுமி, ஏதாவது காப்பி கிப்பி சாப்பிட்டியா? ஆமா, நான் சாப்பிட்டேன். ஜெயில உன்னை என்னெல்லாம் பாடுபடுத்தினாங்களோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என்னம்மா பண்றது, ஜெயிலுக்கெல்லாம் போனா அப்படிதானே இருக்கும். இல்லம்மா, செய்யாத தப்புக்கு உன்னை அவங்க ஜெயில வச்சது தப்பு இல்லையா? அந்த ஜட்ஜு அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அம்மா, ஜட்ஜ் என்ன நம்ம ஒரு கேஸ மட்டும் தானே பாக்குறாரு, பல கேஸுங்க பாத்துட்டு இருக்காரு. அதனாலதான். இல்ல லட்சுமி, என் மனசு தாங்கலையம்மா. நம்ம வீட்டு பொண்ணு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தியே, உன்னை பாக்குறதுக்கு எனக்கு தைரியம் இல்லாம போச்சுமா. அதான் நான் கோர்ட்டுக்கு வரல. உன்னை அந்த கோலத்துல பாக்குறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்கலம்மா. வரலையேன்னு தப்பா எடுத்துக்காதிருச்செல்லாம். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பரவாயில்ல விடுங்க. லட்சுமி, ஒரு கட்டத்துல கோர்ட்ல நிக்கிறது ஜான்சி இல்ல, அது நீதான்னு நானும் தேனும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இவங்கெல்லாம் உன் மேல வெறியா இருந்ததுனால நாங்க சொல்லலம்மா. நீ எப்படியாவது வெளியில வந்துருவேன்னு எங்களுக்கு தான் தெரியுமே. அதான் நாங்க அமைதியா இருந்துட்டோம். அம்மா, ஒரு சமயத்துல எனக்கே கூட நம்பிக்கை போயிடுச்சு. அதான் எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்தனோ அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. நான் எந்த விஷயத்துக்கு வந்தனோ அதுக்கே நீ இப்ப தாண்டி வர. என்னம்மா, என் மேல கோவமா? என்னடிச்செல்லாம் உன் மேல போய் நான் கோவப்பட முடியுமா? நீ என்ன வேணும் நான் சொன்ன, சூழ்நிலை அப்படி சொல்லிட்ட. பெத்த குழந்தைய தூக்கி கொடுக்கறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும்? அதுல நீ நின்னுட்டமா. ஆனா எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க முடியுமாமா? பாரு, அர்ஜுனை தூக்கி கொடுத்துட்டு தேனு கதறிக்கிட்டு இருக்கா. பச்சை தண்ணி கூட வாயில படல. என்னால அவளை சமாளிக்கவே முடியலம்மா. எனக்கும் தான்மா, என்ன சொல்றதுன்னு தெரியல. லட்சுமி, அவ மனசு உடைஞ்சு போயிருக்கா. புள்ளைய பாக்கணும்னு துடிக்கிறாம்மா. லட்சுமி,
நீ கொஞ்சம் அர்ஜுன கொடுத்தேனா? இல்ல இல்ல இல்லம்மா, வெற்றி தம்பி இருக்கிறப்போ இவன் இங்கேயே இருக்கட்டும், மத்த நேரத்துலயாவது தேனுக்கிட்ட இருக்கட்டும்மா. இப்படி தேனுக்கிட்ட இருந்து ஒரேடியா குழந்தைய பிரிச்சுட்டா அவளால தாங்க முடியாதுமா. நீ மனசு வச்சா அம்மா, நீங்க அர்ஜுன அக்கா கிட்ட தூக்கிட்டு போங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் நானே வந்து வாங்கிட்டு போறேன். சரி 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 லட்சுமி. அர்ஜுன் பாப்பா போங்க. அர்ஜுன் குட்டி வாடி செல்லம், வாடி செல்லம், வா வா அம்மாட்ட போலாம் வாடா. நமக்கு 2 பொம்மை எடுத்துக்கோமா. வரண்டி செல்லம். சரிம்மா.